உங்கள் பலருக்கு கோபம் வருகிறது. ஏன் இதில் நீங்கள் சுமந்திரனை மட்டும் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று. ஒரு தமிழ் மக்களின் தியாகத்தால் 75 வருடங்கள் பழமை வாய்ந்த கட்சி சட்ட பயங்கரவாதத்தை வைத்துக் கொண்டு ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை தொடர்ச்சியாக அளிக்கின்ற ஒரு அரசியலில் முரண்நிலையை ஏற்படுவதனால் தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. மற்றும்படி அவர் மீதான எந்த ஒரு கோபமும் இல்லை. தனிப்பட்ட ரீதியில் பழகுவதற்கு நல்லவர். ஏன் இந்த விடயத்தில் பிடிவாதமாக இருக்கிறார், அல்லது அவரை கையாள முடியாத நிலையில் கையெறு நிலையில் மத தலைவர்களும் சிவில் சமூகங்களும் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதனை நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். ஒரு பல்கலைக்கழக மாணவர் அவனுடைய ஆதங்கத்தை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற முரண்பாடு என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியை எவ்வாறு இந்த தமிழ் தேசிய பரப்புக்குள் மக்கள் மத்தியில் ஒரு சிந்திக்கின்ற சக்தியாக மாற்றி எங்களுடைய அரசியலின் தன்மையை மாற்றப் போகிறது என்று ஒரு பல்கலைக்கழக மாணவனுடைய ஆதங்கமும் இனிவரப்போகின்ற நாட்களில் இந்த தொடர் முரண்நிலை நீடிக்குமாக இருந்தால் பல்கலைக்கழகங்களாக முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு வரலாற்று தகவலை அந்த மாணவன் வெளிப்படுத்துகிறான். அவனுடைய கருத்தை நீங்கள் இப்போது பாருங்கள். பல்கலைக்கழக மாணவனா சொல்லணும்னு சொன்னா அவையில் எல்லாரையும் ஒரு குடையங்களை கொண்டு வரணும்னு சொன்னா நாங்கள் அவையில கூப்பிட்டு நாங்கள் கதைப்போம். பல்கலைக்கழக மாணவர்கள் அவைகளை கூப்பிட்டு சிவில் அமைப்புகள் மத தலைவர்கள் எல்லாரையும் கூட்டி அவையிட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும். இன்றைய இந்த காலப்பகுதியில என்பிபி அரசாங்கத்தினுடைய அந்த அலைன்றது ஒரு ஒரு சாதுரியம் ஒரு சூதானமாக எங்கள்கிட்ட பரவுது. இந்த விஷயத்த அவையில் உணர பண்ணி, அதாவது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இருக்கிற இந்த கட்சிகள் தங்களுக்குரிய பிளவுகள் இப்படி நீங்க பிளவுகளாக இருந்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களுடைய வாழ்க்கைன்றது கேள்விக்குறியாயிரும். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்றது வெளியில கொண்டு போகப்படாது. இதை கொண்டு போகிற ஒரே ஒரு பிரதிநிதிகள் நீங்கள் தான். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். அப்படி நீங்கள் ஒன்றிணையாத பட்சத்தில் பல்கலைக்கழக மாணவர்களா அடுத்து வருகின்ற ஏதாவது தேர்தல்கள் வந்தால் அனைத்து சிவில் அமைப்புகளும் கூடி அனைத்து சிவில் அமைப்புகளோட கதைச்சு நாங்கள் ஒரு அமைப்பை, நாங்கள் ஒரு தலைவரை அல்லது நாங்கள் ஒரு பிரதிநிதியை பல்கலைக்கழக மாணவர்களாக நிறுத்துவோம். அவருடைய ஆதங்கம் உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். அது தனிப்பட்ட தனிநபரின் ஆதங்கம் அல்ல. ஈழ விடுதலை போராட்டம் கோலோச்சிய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் பெரும் அறிவுபூர்வமான தளமாக யாழ் பல்கலைக்கழகமும் அதனைத் தொடர்ந்து கிழக்கு பல்கலைக்கழகமும் தங்களால் முடிந்த பணிகளை ஆற்றி இருக்கின்றது. அதில் பல அறிவார்ந்தவர்கள் தொடர்ந்து பயணித்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி அல்லது அதனுடைய நீட்சி தான் இந்த மாணவனுடைய கருத்தை ஒழிய அவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் நலவும் அல்ல. இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடியது. அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய IV மகாசேனனுடைய கருத்து தான் இங்கு புலப்படுகிறது.